ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஹெச் கிச்சன். இன்றைக்கி நம்ம கோதுமை ஹல்வா எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கோதுமை ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் 1 கப் அளவு கோதுமை சேர்த்துடலாம். 1 கப் கோதுமைக்கு நான் இங்கே 1/2 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கோதுமை மாவு எப்படி பிசைவோமோ அந்த பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கோதுமை மாவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை 4ஆக பிரித்து எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் அதை 4ஆக பிரித்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இந்த மாவெல்லாம் நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா இதில் ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 மணி நேரம் நல்லா நம்ம ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம இதை பிசைஞ்சிடலாம். இதுலேருந்து நம்ம கோதுமை பால் இதை பிசைஞ்சு நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுனா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஒரு வேளை நீங்கள் சீக்கிரமாகவே செய்யணும் அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் மட்டும் ஊற வச்சா போதும். பட் நம்மளுக்கு இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்காது 1 நேரம் மட்டும் ஊற வச்சோம் அப்படின்னா. இது செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டானாலும் நம்ம வீட்லேயே ஹல்வா செஞ்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமும் இருக்கும். அது மட்டும் பியூராகவும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா மாவும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இது ஃபஸ்ட்டு வடிகட்டி எடுத்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணிலாம் சேர்த்துட்டு இதில் இந்த மாவுமா இருக்கிறது மட்டும் நம்மளுக்கு தேங்கிடும். மறுபடியும் நம்ம அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது கொஞ்சம் நம்ம வடிகட்டி இதே மாதிரி எடுத்துடலாம். ஸோ இப்போது இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது நம்ம மறுபடியும் 1/4 கப்பில் தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம இது தேவைப்படாது. இப்போ நம்ம தூக்கி போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமையிலேருந்து நல்லா பால் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஹல்வா செய்ய ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நாள் கரைச்சி எடுத்துடலாம். 1/4 கப் சர்க்கரைக்கு நான் 1/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்மளுக்கு இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ ஃப்ளேம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் நம்மளுக்கு கரைஞ்சிட்டு இருக்கட்டும். நம்ம கொஞ்சம் சர்க்கரை கேரமலைஸ் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இப்போ நான் இதில் எந்த ஒரு கலருமே சேர்த்துறதில்லை. நம்ம கேரமலைஸ் பண்ணி அந்த கலர் மட்டும் சேர்த்துனாவே போதும். ஏன்னா இது ரொம்ப ஆரோக்கியமான, வீட்லேயே எந்த ஒரு ஃபுட் கலர்லாம் சேர்த்தாமல் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதில் 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம ரொம்ப கரை கூட வேண்டாம். சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த கோதுமை பால் இப்போ நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிட்டே இருங்க. இப்போ இது கொஞ்சம் திக்னஸ் வர வரைக்கும் நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துட்டு இருக்குது. பாருங்கள், நம்மளுக்கும் இந்த மாதிரி கேரமலைசிங் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கேரமலைசிங் நம்ம சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு. இன்னும் லைட்டாக மட்டும் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம். ஸோ கேரமலைஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ளேம் சிம்லேயே வச்சுக்கலாம். இல்லாட்டி சீக்கிரமாக அடி பிடிக்கிறோம். அப்புறம் நம்ம கேரமலைஸ் கறிக்கிறோம். கறிச்சு அப்புறம் நம்ம கசப்படிக்கும்.
ஸோ நம்ம கேரமலைஸ் பண்ணும்போது வந்து ஃப்ளேம் வந்து சிம்லேயே வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா வந்து கேரமலைஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா வந்து ப்ரௌன் கலரில் கிடச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. பாருங்கள் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா வந்து கெட்டி ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து இந்த டைம் வந்து நெய் சேர்த்துடலாம். நான் வந்து 1/2 கப் நெய் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு நம்ம கிளறிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. நம்மளுக்கு இந்த ஹல்வா வந்து பேனில் வந்து ஒட்டாமல் வந்து தனியாக வரணும். அதை வச்சு நம்மளுக்கு கிளறிட்டே இருக்கலாம். இதுக்கு நடுவில் நம்ம வந்து முந்திரி பழத்தை கொஞ்சமாக வந்து ஃப்ரை பண்ணி வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க முந்திரி பழத்துக்கு. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேனில் வந்து ஒட்டாமல் வர வரைக்கும் நம்மளால் கிளறிட்டே இருக்கலாம். இதோட டைம் வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்தாலும் பட் இது வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம வந்து பயப்படாமல் நம்ம குழந்தைங்களுக்குலாம் நம்ம இது கொடுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப சத்தாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துடலாம். பாருங்கள் பேனில் நல்லா ஒட்டாமல் வருது. இந்த சமயத்தில் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நம்ம வாயில் வச்சோன்னே அப்படியே வந்து கரைஞ்சிரும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்ல ஆரோக்கியமான சூப்பரான கோதுமை ஹல்வா ரெடி. இது நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி லைட்டாக மட்டும் சூட் பண்ணி மட்டும் எடுத்து வச்சு சாப்பிடுங்க. கை போடாமல் இதை நம்ம வந்து வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நடனமாடும் நாவல் சுவை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.